அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானி உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அந்த நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த மாதம், அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் உள்ள தொடர்பை உணர்த்தக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதம். இந்த ஹஜ்ஜின் மூலமாக இறைவன் எவ்வளவு பெரியவன், மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம்தான் ஹஜ்ஜுடைய மாதம். குர்பானி என்பது நமக்கு சுன்னத்தாக்க, வாஜிபாக, கடமையாக உணர்த்தி காட்டக்கூடிய தியாக நாளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ஜும் குர்பானியும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இதை தவிர வேறு எந்த மாதத்திலும் இந்த அமல்களை செய்ய முடியாது. அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அலாதியான நன்மையை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, அடியான் இறைவனுக்காக எவ்வாறு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னா. சுவனத்திற்கு பகரமாக முஃமின்களே, உங்களுடைய உயிரையும் பொருளையும் நான் விலைக்கு வாங்கி கொண்டேன் என்பதாக. அல்லாஹ் வாங்கி கொண்டான், நாம் கொடுத்தோமா, அல்லாஹ்வை ஏமாற்றுகின்றோமா என்பதை யோசிக்க வேண்டும். தன்னையும் தன்னுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ்விற்காக எப்படி அர்ப்பணிக்க வேண்டும், எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதற்கு உணர்த்தக்கூடிய உன்னத நாள்தான், மாதம்தான் இந்த தியாகத் திருநாள், இந்த ஹஜ்ஜினுடைய பெருநாள், இந்த குர்பானியினுடைய பெருநாள், இந்த அரஃபாவுடைய திருநாள். இந்த நாளை தவிர அரஃபா என்பது வேறு மாதங்களில் வரப்போவதில்லை. எனவே இந்த ஹஜ்ஜுடைய நாட்களையும் மாதங்களையும் அல்லாஹ் புனிதமிக்கதாக அமைத்து தந்திருக்கின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, நிறைய விஷயங்கள் ஹஜ்ஜை பற்றியும் உம்ரா பற்றியும் மக்கா மதினாவை பற்றியும் ஜியாரத்தை பற்றியும் கூறக்கூடிய இந்த மாதத்தில் துரிதமாக நம்முடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம் குர்பானி. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, குர்பானி என்பது அல்லாஹ்விற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்குரிய செயலாகும். எனவே அந்த குர்பானி, மனிதா நீ உணர்ந்து கொள், வாயில்லாத கால்நடை ஜீவன்கள் கூட தன்னுடைய இறைவனுக்காக தன்னுடைய உயிரை எப்படி அர்ப்பணிக்குகின்றன என்பதை நீ தெரிந்து கொள். எவ்வாறு அதை அர்ப்பணிக்குகின்றன? குர்பானி பிராணிகளுக்கும் தெரியும், தன்னை இந்த புனித மாதத்தில், இந்த புனித நாளில் தன்னை அறுத்து இறைவனுக்காக பலியிடப் போகின்றார்கள் என்பது அந்த பிராணிக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட அந்த குர்பானி அதை மகிழ்வோடு இறைவனுக்காக தன்னையும் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்க முன்வந்து விடுகின்றன. இதையே உணர்த்தி காட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இறைவனுக்காக தன்னையும் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிப்பதில் ஒரு எல்லளவும் கூட நாம் பின்வாங்க மாட்டோம் என்பதை உணர்த்தி காட்டினார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த குர்பானியுடைய பிராணிகள் தன்னையும் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிப்பது போல உங்களை அர்ப்பணிக்க சொல்லவில்லை, உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட செய்தது போல உங்களுடைய பிள்ளைகளை அறுத்து பலியிட செய்திருந்ததால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொரு பிள்ளைகளை அறுத்து பலியிட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா நம்மீது கருணை கொண்ட ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை அங்கீகரித்து கொண்டு நமக்காக சுவனத்திலிருந்து ஒரு கடாவை, ஒரு ஆட்டை இறக்கி வைத்து, இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய தியாகத்தை நான் அங்கீகரித்து கொண்டேன், உங்களுடைய மகன் இஸ்மாயிலை எந்த விதமான பலியிடவும் வேண்டாம், அதற்கு பகரமாக இந்த ஆட்டை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் என்ற செய்திகள், வரலாறுகள் எல்லோருக்கும் அறிந்த விஷயமே. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நம்மவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உன்னதமான விஷயம் தக்வா. அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ்ஜில்
இவ்வளவு அழகாக சொல்லி காட்டினான். லை யனால் அல்லாஹ லுஹூமஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும் கதாலிக சஹ்ரஹ லக்கும் லிதுகப்பிரல்லாஹ அலா மா ஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன். அற்புதமான ஆயத். உங்களுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனிடம் வந்து சேர்வதில்லை, மாறாக தக்வா மின்கும் உங்களுடைய இறையச்சம்தான் அல்லாஹ்விடத்தில் சென்று அடைகின்றன. அந்த தக்குவாவை நாம் குர்பானுடைய விஷயத்தில் நாம் பின்பற்றுகின்றோமா, அல்லது ஆடை வாங்க வேண்டும், ஆட்டை வாங்க வேண்டும், மாட்டை வாங்க வேண்டும், ஒட்டகம் வாங்க வேண்டும் என்று அதில் பெருமிதத்தை மேற்கொள்கின்றோமா என்பதை யோசிக்க வேண்டும். தக்குவா மட்டும்தான் நம்மிடத்தில் சிறந்த செயலாகும். ஆடுகளை குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில், குர்பானி பிராணிகளை வாங்கக்கூடிய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிற்கு வருகை தந்தபோது முதல் குர்பானி கொடுக்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என்ன இது என்று. இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையாகும். சரி, இதை நாம் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், நன்மைகள் என்ன என்று கேட்கின்ற போது, நீங்கள் கொடுக்கின்ற குர்பானி பிராணி ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மைகள் எழுதப்படுகின்றன. சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடப்பதற்கு உங்களுக்கு வாகனமாக இருக்கின்றன. நரகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு அது கேடயமாக இருக்கின்றன என்பன பலவிதமான சிறப்புகள் குர்பானியில் கூறப்பட்டிருந்த போதிலும், இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில், ஆடுகள் வாங்கக்கூடிய விஷயத்தில் நாம் போட்டிகள் போடக்கூடாது. அதே போல கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது. நல்ல கொழுத்த ரோமங்கள் நிறைந்த ஆட்டை வாங்கி குர்பானி கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். காரணம், அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மைகள் எழுதப்படுகின்றன என்பதாக. எனவே அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, குர்பானி நாம் எல்லோரும் கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுப்பதனால் நம்முடைய பொருளாதாரம் நஷ்டம் அடைந்துவிடும் என்பது ஒருபோது நினைக்காதீர்கள். குர்பானி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பொருளாதார வளர்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குகின்றான். அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குகின்றான். அல்லாஹு தஆலா எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் அல்லாஹ் தருகின்றான். எனவே குர்பானி எல்லோரும் கொடுக்க வேண்டும். ஸகாத் உள்ளவர்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. நன்மை நாடி எல்லோருமே கொடுக்கலாம். ஆனால் அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தூய்மையான வருமானத்தின் மூலமாக அந்த குர்பானி பிராணியை வாங்கியிருக்க வேண்டும். கடன் வாங்கியோ ஹராமான முறையில் வட்டிக்கு அல்லது கந்து வட்டிக்கு அல்லது வேறு ஏதாவது மாற்றமான முறையில், அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத முறையில் பணத்தை ஈட்டி அதன் மூலமாக குர்பானி பிராணி வாங்குவது தவிர்க்க வேண்டும், செய்யக்கூடாது, அது பாவமாகும். அதுபோலவே குர்பானி வாங்கக்கூடியவர்கள் ஒட்டகம் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்பரியாக இருந்தால் 1 வருடத்திற்கு தகுந்தது போல் அது கொழுத்த ஆடாக இருந்து அது 6 மாதத்தை தாண்டி இருக்குமே, ஆனால் அதை கொடுப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்பதை நமக்கு ஷரியத்து தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றன. இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே கொடுக்கிறேன் என்பதாக நாம் நியத்து வைக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், பிராணி வாங்கக்கூடியவர்கள் அந்த குர்பானின் மீது அதிகமாக அன்பும் பாசமும் காட்டி அது நம் கைவசத்தில் வைத்து வளர்த்து அதன் மீது அன்பு காட்டி தீனி போட்டு அதை பராமரித்து அதை வளர்த்தெடுத்து நாம் கொடுப்பதை சாலச் சிறந்தது. எங்கேயோ பணத்தை கட்டிவிட்டோம், யாரோ வளர்க்கின்றார்கள், அதை நாம் குர்பானியுடைய நாளில் மட்டும் பெருநாள் தொழுதுவிட்டு அதை பிடித்து வந்து அதை அறுக்கின்றோமோ, இது பாசத்துக்கு தியாகம் செய்வதாக ஆகாது. மாறாக அது நம்முடைய கைவசம் வைத்து அதை வளர்த்தெடுத்து அதை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அதுபோல குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் யாருக்கு இந்த குர்பானி என்பதை தகையின், அதாவது உறுதிப்படுத்த வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம், எத்தனை இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், மிக வருத்தமாக இருக்கிறது. குர்பானி யாருங்க, ஹயாத்தாக இருப்பவர்கள், ஜக்காத் கடமையானவர்கள், குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் வீட்டில் இருப்பார்கள்.
அவர்களை விட்டுவிட்டு யாராவது இறந்தவர்களுடைய பெயரை சொல்லுவார்கள், அல்லது ஏதாவது சிறு பிள்ளைகளுடைய பெயரை சொல்வார்கள். ஜக்காத் யாருக்கு முதலில் கடமை, யாருக்கு குர்பானி முதலில் கடமை என்பதை யோசிக்க மறந்து விடுகின்றார்கள். அல்லது இப்படி நியத்து வைக்கின்றார்கள், எல்லாத்து பேர்லையும் குர்பானி வச்சிடலாம், எல்லாத்து பேரும் ஒரு ஆட்டை குர்பானி வைப்பது ஜாயிஸ் இல்லையே. ஆட்டில் ஒரு நபர் பெயர் தான் இருக்க வேண்டும். மாட்டில் கூட்டு குர்பானி என்று வந்தால் 7 நபர்கள் இருக்க வேண்டும். அந்த 7 நபர்களும் குர்பானியுடைய நியத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். யாராவது அதில் ஒருவர் சதக்காவுடைய நியத்தில் வந்து விடுவார்கள், ஆனால் அந்த குர்பானி அனைத்துமே அது வீணாகிவிடும். எனவே இதில் கவனம் இருக்க வேண்டும். அடுத்ததாக குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் அந்த பெயரை குறிப்பிட்டு சொல்லி அதை அறுக்கக்கூடியவர்கள் அதை முறைப்படுத்தி அறுக்க வேண்டும். அந்த இரத்தத்தை பிடிக்கக்கூடாது. அந்த குர்பானியுடைய இறைச்சியை 3ஆக பங்கிட்டு முதலில் ஏழைகளுக்கு பிரிக்க வேண்டும், 2வது உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுக்கு பிரிக்க வேண்டும், 3வது பங்காக நமக்கு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நடக்குகிறது, ஏழைகளுக்கென்று பிரித்து வைக்கக்கூடியதில் அதில் போனது வந்தது சவ்வு சவுக்காய் எலும்பு சரியில்லாத விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு அடுத்த தரமாக உற்றார் உறவினர்களுக்கு ஏனோ போனால் போகுது என்பதாக கொஞ்சம் வைத்துவிட்டு நல்லதாக தனக்கு மட்டும் எடுத்து வைத்துக் கொள்வது. இந்த ஆயத்தை கவனிக்க வேண்டும். வலாக்கி யனாலு தக்குவா மின்கும், அல்லாஹ் உங்களிடத்தில் இறையச்சத்தை பார்க்கின்றான். அந்த இறைச்சி குர்பானி கொடுக்க சொல்வதனுடைய நோக்கம் அன்றைய தினம் ஏழைகள் எல்லாம் நல்ல உணவுகள் அருந்த வேண்டும், புசிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், அவர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான். எனவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி எவ்வாறு பங்கிடச் சொன்னார்கள், நமக்கு மார்க்கம் எவ்வாறு பங்கிட்டு கொடுக்க சொல்லுகிறது. அந்த குர்பானினுடைய கயிறை கூட நாம் நமக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாதாம். தோலையும் சதக்கா செய்துவிட வேண்டும். அதனுடைய தலை, கால், குடல் மற்றும் பகுதிகளை நாம் சதக்கா கொடுத்து விட வேண்டும். அதனுடைய தோலை உரிப்பவருக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது, அதையும் நாம் சதக்கா செய்துவிட வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, குர்பானியை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அல்லாஹ் நம்முடைய வறுமையை போக்குவான் குர்பானியின் மூலமாக. ஹஜ்ஜை ஆசை வைங்கள், அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நசீபை கொடுப்பான். நபியின் மீது அதிகமாக சலவாத் ஓதுங்கள், சலவாத் ஓதுவதன் பரக்கத்தான் ரவுலா ஷெரீஃபை தரிசிக்கின்ற பாக்கியத்தை கொடுப்பான். எனவே இது போன்ற நல்ல காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து நகம் வெட்டுவது, முடி சீர்திருத்தம் செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து 10 நாட்கள் நோன்பு நோக்கலாம், அல்லது அரஃபாவுடைய தினத்தன்று ஒரு நோன்பு நோக்கலாம். இது குர்பானி கொடுப்பவர்கள் மட்டும்தான் நோன்பு நோக்கணும் என்ற அல்ல, எல்லோருமே இதனுடைய சிறப்புகளை தெரிந்து நோன்பு நோக்கலாம். காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நோன்பு நோக்குகின்றார்களோ அவர்கள் சென்ற வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றன. அந்த அடிப்படையில் நோன்பு எல்லோருமே நோக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நன்றிக்குரியவரே, அதுபோல குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பயிர் வறுத்து ஊற்றக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, அதே போல நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பன பெண் மசாயில்கள். இதையெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஹலாலான முறையில் எதை வேண்டாலும் சாப்பிடலாம், எப்படி வேண்டாலும் நாம் தூய்மையான தீன் ஷரியத் சொல்கின்ற பிரகாரம் வாழலாம். இதில் கட்டுப்பாடு என்பது முட்டை சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. எனவே எல்லாம் ஹலாலாக்கப்பட்டதை எல்லாம் சாப்பிடுங்கள். குர்பானிக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் ஆசைவீங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்களை ஹஜ் செய்யக்கூடிய நசீபுடையவர்களாகவும், குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியசாலிகளாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.